Amen. நாம் எழுந்து நிற்கலாம். Shall we stand? ரெண்டு பாடல்கள். முதல், கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. அந்த பாடலை பாடுவோம். அதுக்கப்புறம் ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. Thank you Lord Jesus. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவி பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், தேவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருசபையே கிரியை செய்வாய், தேவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். ஏ விசுவாசியே நீ பதறாதே, நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே,
தஞ்சம் இயேசு உன் அரணே. தஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. தாம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். கரங்களை தட்டி விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்றே காத்திருக்க. மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்றே காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசத்தால் விரைந்து முன்னேகிடுவாய். சேர்ந்து கரம் தட்டி விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே விசுவாசியே பதறாதே, விசுவாசியே கலங்காதே, நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஆராதனை நாயகன் நீரே. சேர்ந்து பாடி அவர் நாமத்தை பாடலினுடைய ஆராதித்துக் கொண்டாடுவோம். Thank you Lord. Glorify your name Jesus. You are so lovely. Thank you for every goodness. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே.
ஆயுள் முடியும் வரை உம்மை உயர்த்திடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை உயர்த்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. கரங்களை தட்டி ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே. விடுவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் வாழ்த்திடுவேன். விடுவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் வாழ்த்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே. முழங்கால் யாவுமே மகிழ்வுடன் தொழுதிடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. Come on, let's put our hands together. 1, 2. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்று இயேசுவே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்று ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே. அனுதினம் வணங்கிடுவேன். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தெய்வம் நீரே. மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவுமே மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே.
ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி ஒன் லாஸ்ட் டைம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஒன் லாஸ்ட் டைம் கரங்களை மேல உயர்த்தி. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை தொழுதிடுவே. என் ஆயுள் தஞ்சம் அடைக்கலம் கோட்டை என் அரண், என் ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம், The Book of Isaiah 35, 35ஆம் அதிகாரம். வேதம் கொண்டு வந்தவர்கள் திறக்கலாம். அந்த அதிகாரத்திற்கு வேதம் அல்லது அறிஞர்கள் சொல்லது நாம் கற்றுக்கொள்ளும் விதத்தில் இட்ஸ் a messianic chapter. மேசையாவின் முதல் வருகையை குறிக்கின்ற அல்லது அவருடைய வருகையை குறிக்கின்ற மெசையானிக் சாப்டர். பைபிளில் நிறைய பாகங்கள் உண்டு. ஏசாயா 53 இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், மெசையானிக் சாப்டர். மெசையானிக் சாப்டர் மாதிரி நிறைய மெசையானிக் வர்சஸ், மெசையாவினுடைய வருகை குறித்தும் அவருடைய தன்மைகளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கின்ற மெசையானிக் வர்சஸ் பழைய ஏற்பாட்டில் ஏராளம் உண்டு. அதில் முக்கியமான ஒரு வேத பகுதி அல்லது மெசையானிக் சாப்டர் ஏசாயா 35. ஏசாயா 35 மெசையா வந்தால், இஃப் மெசையா கம்ஸ் வாட் வில் ஹேப்பன், என்ன நடக்கும் அப்படின்றத சொல்கிற அதிகாரம்தான் ஏசாயா 35. இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிலுவையை நான் இங்கே வைக்கிறேன், இந்த பக்கம் ஏசாயா இருக்கிறார். ஏசாயா அங்கேருந்து சிலுவையை பார்க்கிறார். எப்போ அவர் வருவார், அவர் வந்தால் இது நடக்கும் என்று வருகையை நோக்கி, முதல் வருகையை நோக்கி அல்லது சிலுவையை நோக்கி எழுதுகிறார். அவர் தீர்க்க தரிசனம் கொள்ளுகிறார். ஏசாயா 53 மெசையானிக் சாப்டர். ஏசாயா வருகையை நோக்குகிறார். கிரைஸ்ட் இஸ் கம்மிங், மெஸ்ஸையா வரப்போகிறார், அவர் தழும்புகளால் நான் சுகமாவேன். அவர் அப்போ சொல்கிறார். இயேசு வந்துட்டார், சிலுவையில் மறிச்சிட்டார். பேதுரு இப்போ இவர் சிலுவை நோக்கி பார்க்கிறாரு. இவர் சிலுவையை தாண்டி பேதுரு இப்போ சிலுவையின் பக்கமாக திரும்பி பார்த்து இப்படி எழுதுகிறார். 1 பேதுரு 2:24 அவர் தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம். நான் பாடி லாங்குவேஜில் காமிச்சிருக்கேன், புரிஞ்சிருப்பீங்க. ஸோ எசையா இஸ் பிஃபோர் கிரைஸ்ட் இன் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஹி இஸ் லுக்கிங் டுவர்ட்ஸ் ஜீசஸ். அவர் வரப்போகிறார். அவர் வந்தால் என்ன நடக்கும்? இவர் தாண்டிட்டார், சிலுவை தாண்டிட்டு அவர் வந்துட்டார், என்ன நடக்கும்? 2 பேரும் ஒன்று தான் சொல்கிறாங்க, அவர் தழும்புகளால். இப்படி நிறைய வசனங்களை சொல்லலாம். ஏசாயா 35, ஏசாயா 35, he will come, he will come, he will come, and if he will come, this is what will happen. இதுதான் நடக்கும் என்பதை எழுதிவிட்டு வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். பக்கம் அவர் வந்தார்னா உன் வயல்வெளியை தோட்டமாக மாற்றிடுவார். எதுவுமே நம்புறீங்க? கஷ்டம் இருக்குது, வியாகுலங்கள் இருக்குது, சில வேதனைகளும் இருக்குது. பட் இயேசுவை அறிந்து அவர் என் வாழ்வில் வந்ததுக்கு பின்னாடி ஐ டோன்ட் ஹாவ் டு லிவ் இன் வில்டர்னஸ். நான் ஒரு வனாந்தரத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. வனாந்தரமாக இருந்தாலும் நான் ஒரு புத்து குலுங்கும் தோட்டத்தில் வாழுகிறேன்.
ஏன்னா ஒரே ஒரு காரணம், இயேசு என் வாழ்வில் வந்தார். உங்களுக்கு தெரியும், மனிதனை உண்டாக்கிய ஆதாம் ஏவாள், பைபிள் சொல்லுகிறது, இந்த கூல் ஆஃப் த டே தே வாக்ட் த்ரூ த கார்டன். பகலின் குளிர்ச்சியான வேளையில் அந்த தோட்டத்தின் நடுவில், தோட்டத்தில் தான் துவங்குகிறது. இயேசு உயிர்த்தெழுந்து உங்களுக்கு தெரியும். அவர் உயிர்த்தெழுந்த உடனே மரியாள் அவரை சந்தித்தது எங்கே தெரியுமா சந்தித்தார்? உயிர்த்தெழுந்த முதலாவது சந்தித்த இடமே தோட்டத்தில் தான். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். வனாந்தரமோ கஷ்டமோ, அது நடுவில் அவர் வந்து நின்றா, அவர் இருக்கார்னா அதை தோட்டமாக மாற்ற அவர் வல்லவர். இதை தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார் ஏசாயா. 35ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். verse number 1, the wilderness and the wasteland shall be glad for them. வனாந்தரமும் தமிழில் ஒருத்தர் நம்ம முடிச்சிடறேன். The wilderness and the solitary place shall be glad for them, and the desert shall rejoice and blossom as rose. 2ஆம் வசனம், it shall blossom abundantly and rejoice even with joy and singing. The glory of Lebanon shall be given unto it, the excellency of Carmel and Sharon. They shall see the glory of the Lord and the excellency of our God. 3ஆம் வசனம், strengthen ye the weak hands and confirm the feeble knees. Say to them that are of fearful heart, be strong, fear not. Behold, your God will come with a vengeance, even God with a recompense. He will come and save you. தொடர்ச்சியாக போகலான்னு நினைக்கிறேன். நீங்கள் தமிழில் பார்த்துட்டீங்க, நேரம் நமக்கு இல்லை, ரொம்ப நேரம் பேச வேண்டியதை சுருக்கி பேசுகிறேன். ஆண்டவர் ஏசையா சொல்கிறார், மேசையா வருவார், பக்கஜனர் வந்துட்டார் அப்படின்னு. அந்த வருகை எதிர்பார்த்து அவர் என்ன சொல்கிறார்னா, அவர் வந்தார்னா வனாந்தரம் வயல்வெளியாக, ஆமேன், பூத்து குலுங்கும் தோட்டமாக கர்த்தர் மாற்றுவாராம். இப்போ வனாந்தரம் இருக்கா? இருக்குன்றார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? இருக்கு. சிலர் இல்லை, சிலர் தோட்டத்திலே தான் இருக்கீங்க, சிலர் வனாந்திர வழியாக வருகிறோம். பட் in the midst of the wilderness a garden is prepared for us. 3 வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஏசாயா. 1, லிபனோன். லிபனோன் என்ற வார்த்தை அங்கே வருது. லிபனோன் இன்றைக்கு ஒரு நாடு. டுடே லிபனோன் இஸ் அ கண்ட்ரி. ஆனால் அன்றைக்கு லிபனோன் ஒரு நாடல்ல. நான் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ரூட்ஃபுல் பிளேஸ், ஒரு கனிவுள்ள இடம். கானானின் வடக்கே, த நார்தர்ன் டெரிட்டரி ஆஃப் கானான், வாக்குத்தத்த நாட்டுக்கு வடக்கே இருக்கக்கூடிய பூத்து குலுங்குகின்ற ஒரு தோட்டம்தான் லீபனோன். அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும் பாஸ்டர்? வேதத்தில் ஒரு வார்த்தை எடுத்துட்டு அந்த வார்த்தை எங்கெல்லாம் வருதுன்னு படிச்சுட்டே இருந்தாலே நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஆமென். நம்ம படிக்கிறது இல்லை, அது வேற விஷயம். ஸோ இன் த மிடில் ஆஃப் த வில்டர்னஸ் அ கார்டன், அன்பிலீவபிளி ஃப்ரூட்ஃபுல்னு அர்த்தம். இன் த மிட்ஸ்ட் ஆஃப் டெசர்ட், வனாந்தரத்துக்கு நடுவில் ஒரு ஃபெர்டைல் ரீஜியன் லிபனோன் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும், இருக்கீங்களா உயிரோட? நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வனாந்தரத்தின் நடுவிலும் நமக்காக ஒரு அழகு பூத்த தோட்டத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் இயேசு என் வாழ்க்கையில் இருக்கார் என்று சொல்கிறவங்க? இன் த மிட்ஸ்ட் ஆஃப் வில்டர்னஸ் ஹி வில் கிவ் யூ அ பியூட்டிஃபுல் கார்டன். விழுந்து போன ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு அது நடுவிலும் அழகிய தோட்டத்தை கர்த்தர் தருகிறார். ஸோ லீபனோன் ரெஃபர்ஸ் டு ஃபெர்டைல் ட்ரீஸ். கனியுள்ள மரங்களை தான் லீபனோன் காட்டுகிறது. 104ஆம் சங்கீதத்தினுடைய 16வது வசனம், சங்கீதம் 104:16, The trees of the Lord are full of sap, the cedars of Lebanon which God hath planted. ஆமென். லீபனோனின் மரங்கள் செழுமை பூத்த மரங்கள். லீபனோனின் கேதுருக்களை கர்த்தரை நாட்டி வச்சிருக்கிறார். மீண்டும் அந்த வசனத்திலிருந்து சொல்கிறேங்க, வனாந்திரம் இருக்காங்க, இருக்கு. அது நடுவில் செழுமை பூத்த ஒரு கேதுரு மரத்தை கர்த்தர் உனக்காய் வைத்திருக்கிறார். ஆண்டவர் கானானை உனக்காய் வைத்திருக்கிறார். சில விஷயங்கள் உனக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். A rich and a fertile garden for you once you become a believer. ஆமென். விசுவாசியா என்னைக்கு மாறுனீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் வனாந்தரத்தின் நடுவிலும் ஒரு லீபனோனை நாட்டி இருக்கிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது வார்த்தை ஏசாயா சொல்கிறார், கர்மேல் அப்படின்றார். ஆமென். கர்மேல். கர்மேல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் plentiful, cultivated soil.
நிறைவுள்ள பண்படுத்தப்பட்ட நல்ல மண்ணு அப்படின்னு அர்த்தம் டிக்ஷனரி சொல்லுகிறது. 2 நாளாகமத்தில் நான் வாசிக்கிறேன். ஏன்னா இந்த வசனம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் படித்து அதன் ஆழங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு முறை பக்கத்தில் வனாந்திரம் இருக்குங்க, ஆனால் அது நடுவில் ஒரு தோட்டத்தையும் கர்த்தர் எனக்கு தருகிறார். மீட்கப்பட்டவங்க அவர் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 2 Chronicles 26:10 இப்படி வாசிக்கிறோம். And he built towers in the desert and dug many wells, for he had much livestock. நிறைய மிருக ஜீவன்கள் இருந்ததுனால அவர் ஒரு கோட்டையை கட்டுகிறார், கிணறுகளை நோண்டுகிறார். Both in the lowlands and in the plains. He also had farmers and wine dressers in the mountains and in Carmel, for he loved the soil. கர்மேலில் அந்த மண்ணினுடைய வளத்தை அவர் நேசித்தாராம். இன்னொரு முறை வனாந்திரம் இருக்கா? இருக்கு. அது நடுவிலும் வளம் பூத்த ஒரு தோட்டத்தை. நம்பிக்கையா நீங்க காலையில் இல்லை. Towers in the desert, plenty of waters, farmers and wine dressers. ஆண்டவர் வனாந்திரத்தினுடைய காய்ந்து போன வறட்சியின் நடுவில் கூட செழுமை பூத்த ஒரு தோட்டத்தை, ஒரு கருமேலை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். 3வது இன்னொரு வார்த்தை மட்டும் பயன்படுத்தினார், ஷாரோன் என்ற வார்த்தை, ஷேரன் என்ற வார்த்தை. த பியூட்டி ஆஃப் த பிரைட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்து என்ற மணவாளனுடைய அழகை குறிக்கின்ற அழகிய வார்த்தை ஷாரோன். எங்க பார்க்கிறோம்? நிறைய வசனங்கள். சாங் ஆஃப் சாலமோன், உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். I am the rose of Sharon and I am the lily of the valley. Song of Solomon chapter 2 and verse 1. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். I am the rose of Sharon and I am the lily of the valleys. இன்னொரு வசனத்தை படித்து நான் ஓடி போகிறேன். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Sharon shall be a fold of flocks, and the valley of Achor a place for the herds to lie down, for my people that have sought me. So Sharon என்ற இடம் மந்தைகள் நிறைந்த ஒரு இடம். தன் மந்தைகள் படுத்து உறங்க கர்த்தர் ஆயத்தம் பண்ணின இளைப்பாறுதலின் இடம். 2 கையை கொஞ்சம் மேலே உயர்த்துங்களை. எழுதும் போதே இயேசுவின் நாமத்தில் இன்று காலையில் உங்களை பார்த்து சொல்றாங்க, மேசையா வரும்போது வனாந்தரம் இருக்கும், ஆனால் வனாந்தரத்தின் நடுவில் ஒரு லீபனோன், ஒரு கர்மேல், ஒரு ஷாரோன், ஒரு தோட்டத்தின் மகத்துவத்தை தந்து இளைப்பாறும் ஆற்றலோடு கர்த்தர் உங்களை நடத்துவார். அதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? And then Isaiah goes to verse 3. 3ஆம் வசனத்துக்கு ஏசாயா திரும்புகிறார். இப்படி சொல்லுகிறார், strengthen ye the weak hands. இப்போ எப்படி நான் இந்த வனாந்தரத்தை ஜீவநீரூட்டாய் மாற்றிக்கொள்ளும்? மேசையா வருகிறார், உண்மைதான் வருகிறார் என்றாலும் நான் எப்படி அதை ஜீவ நீரூற்றுள்ள தோட்டமாக மாற்றிக்கொள்ளுவேன்? ஷாரோனாக, கர்மேலாக, லிபனோனாக நான் எப்படி மாற்றுவேன்? பக்கத்துக்கு நான் எப்படிங்க மாற்றுறது? இப்படி சொல்றார். ஒரு 3 வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன். சொல்றார், strengthen ye the weak hands. உங்களுடைய பலவீனமான கரங்களை, தமிழாக்கத்தை சொல்லுங்க பார்க்கலாம். தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள். நம்பர் 1, தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள். 2வது என்ன முழங்கால்கள்? தள்ளாடும் முழங்கால்களை ஸ்திரப்படுத்துங்கள். 3வது இப்படி 4ஆம் வசனத்தில் சொல்றாரு, பயப்படுகிற இருதயமே பயப்படாதே, தைரியமாயிரு. இந்த 3 வார்த்தையும் யாரையாவது பார்த்து காலையில் சொல்லுங்க. 1 சொல்லுங்க, தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள். 2வது தள்ளாடும் கால்களை ஏதோ பண்ணுங்க. ஆமென். 3வது பயப்படுகிற இருதயமே தைரியமாக இரு. இதை 3ஐயும் செஞ்சீங்கன்னா வனாந்தரம் இருக்கும், ஆனால் வனாந்தரத்தின் நடுவில் நான் அதை பூத்துக்குழுங்க செய்வேனார். When Messiah comes, he will bring strength to your life. He will bring a garden to your life. He will make it Lebanon, Carmel and Sharon. But there are 3 things he refers. 1, hands. 1 சொல்றார், கரங்கள், தளர்ந்த கைகள். 2 முழங்கால்கள். 3 இருதயம். 3 வார்த்தை பயன்படுத்துகிறார். 1 is hands, 2 is knees and 3 is heart. Strengthen your hands. கரங்களை பலப்படுத்துங்கள். அப்படின்னா உங்களை எதுக்காகலாம் அழைச்சாரோ அதெல்லாம் நீங்க செய்யணும். நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் விட முக்கியமாக கர்த்தருக்கு எதுக்கு அழைச்சார் அந்த 3 சொல்லி. 2 உங்கள் முழங்கால்கள். அப்படின்னா நீங்கள் நடக்கும் உங்கள் வழியிலெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. 3 உங்கள் இருதயம்
நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்க, இன்னைக்கு உங்கள் சிந்தனையை கர்த்தர் பிரகாசிக்க செய்வாராக. ஆமேன். பக்க சொல்லுங்க, கரங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். கரங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நிறைய அர்த்தங்கள் வேதத்தில் இருந்தாலும் நான் இன்னைக்கு இப்படி சொல்ல போகிறேன். ஆமேன். ஹேண்ட்ஸ் ரெஃபர் டு வர்ஷிப். கரங்கள் ஆராதனை குறிக்கிறது. நீங்கள் செய்வதிலெல்லாம் பலப்படணும்னா, உங்களுடைய வனாந்தரத்தின் நடுவில் நீங்கள் பலன் பெற்று தேவ தோட்டத்தின் மகத்துவங்களை சுதந்திரித்து வாழணும்னா, நான் நம்புகிறேன் நீங்கள் ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் கையை பற்றி பேசுகிறேன், அப்போ கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க. பைபிள நான் வசனத்தை காட்டுகிறேன். நெஹேமியா 8ஆம் அதிகாரம் 6-7. The book of Nehemiah 8, 6 and 7. Let me read in English. And Ezra blessed the Lord. எஸ்ரா தேவனை துதித்தான், ஆராதித்தான். The great God, பெரிய தேவன், நம் தேவன். And all the people answered, Amen, Amen. அவர் ஆராதிக்கிறாராம். ஜனங்களெல்லாம் என்ன சொன்னாங்களாம்? ஆமேன், ஆமேன் சொன்னார்கள். With lifting up their hands. பக்கத்தில் ஆராதிக்க வந்தியா? கை உயர்ந்து தான் இருக்கணும். நாங்களும் இங்கே நின்று கையை தூக்கு கையை தூக்கு கையை தூக்குன்னு சொன்னாலும் எல்லாம் அரைக்கை கால் கை தான். ஆராதிக்கிறவனுடைய அடையாளத்தில் ஒரு முக்கியமான அடையாளம், தங்கள் கரங்களை உயர்த்தினார்கள். I want to repeat that word. எஸ்ரா தேவனை துதித்தான், ஆராதித்தான். நம் தேவன் பெரியவர். ஜனங்கள் ஆமேன் ஆமேன் என்று சொல்லி தங்கள் கரங்களை உயர்த்தினார்களாம். வனாந்தரத்தின் நடுவில் உங்கள் வனாந்தரத்தை செழுமை பூத்த லீபனோனாய் மாற்ற வேண்டுமானால் உங்கள் தளர்ந்த கைகளை திடப்படுத்தும் முதல் பங்கில் உங்கள் கரங்களை உயர்த்தி நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்க. And let me go through. And they worship the Lord with their faces to the ground. முழு வசனத்தை நீங்களே படிச்சு ஆராதிக்கிறாங்க. அந்த ஆராதனையில் அந்த சொல்லப்பட்ட முக்கியமான பங்கு விழுந்து பணிந்து ஆராதித்தார்கள். ஆனால் அவங்க கரங்கள் எங்க இருந்துச்சுங்க? உயர்ந்து இருந்துச்சு. Worship with hands lifted up. இன்னைக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் கோஷி பாசு துதிக்கும் போதெல்லாம் கையை கொஞ்சம் உயர்த்து, கையை கொஞ்சம் உயர்த்து. தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்க என்ற முதல் பங்கில் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறவர்களாய் நீங்க இருந்தா வனாந்தரத்தை நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் எல்லாம் உட்காந்து எல்லா வர்ஷிப் லீடரையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இல்லை, நீ கையை உயர்த்து, நீ ஆராதி. ஓகே, நீங்க 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 7ஆம் வசனம் இப்படி சொல்றாரு. 7ஆம் வசனம். And okay, let's go. And they bowed their heads and worshiped the Lord with their faces to the ground. One element of worship, lifting hands. நம்ம கையை தூக்கி ஆராதிச்சா அதுக்கு 1000 கூற்றுகள் சொல்வார்கள். ஃபுட்பால் மேட்ச்சில் போனால் எல்லா கையும் மேலே தான் இருக்குது. கையை தட்டுறான், இப்படின்றான், குதிக்கிறான், அப்படின்றான். ஃபுட்பாலை விட என் தேவன் ரொம்ப பெரியவருங்க. இந்த இளசுங்கெல்லாம் கேட்டுக்கோங்க. கிரிக்கெட்டுக்காய் நன்றி, ஃபுட்பாலுக்காய் நன்றி, எல்லாத்த விட என் கிரேட் காட் இந்த வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரத்தை பூத்து குலுங்கும் தோட்டத்தில் நின்று அதை கடந்து போகணும்னா உங்க தளர்ந்த கைகளை நீங்கள் திடப்படுத்தணும். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், கரங்கள் ஆராதனை குறிக்கிறது. கரம் உயர்த்தி ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். Let your hands be lifted unto the great God. Hallelujah. Amen. இப்போ சிலர் இப்படி சொல்லுவாங்க, நான்லாம் கையெல்லாம் தூக்க மாட்டேன் பாஸ்டர், நான் பரலோகம் போகும்போது தூக்குறேன். நான் படிக்கிற பைபிளை காட்டுறேன். பரலோகத்தில் இல்லை. 63ஆம் சங்கீதத்தின் 4ஆம் வசனம், Psalm 63 and verse 4. Thus will I bless you, or thus will I worship you, or thus will I praise you while I live. I will lift up my hands in thy name. பக்கத்தில் பரலோகத்தில் போயிட்டு இல்லை. ஆமாம், செத்ததுக்கு அப்புறம் உன் கை யாருக்கு வேணும்? உயிரோடு இருக்கும் பொழுது இந்த வனாந்திர வாழ்க்கையில் வெற்றியை நான் காணணும்னா, இந்த பூமியில் இருக்கும்போது என் கரங்களை நான் உயர்த்தி கர்த்தரை நான் ஆராதிப்பேன் சொல்றவங்க 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென் ஆமென். எங்கள் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. பக்கத்தில் பரலோகம் போற வரைக்கும் காத்திருக்காத அப்படின்னு. ஏன்னா பைபிள் இங்கேயே கரம் உயர்த்தி அவரை ஆராதிக்க சொல்லுது. சிலர் இன்னொரு கூற்று என்ன தெரியுமாங்க? ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், கையெல்லாம் உயர்த்த வேணாம், இதயம் உயர்ந்தா போதும். யார் சொன்னது? நான் எல்லாம் கையெல்லாம் உயர்த்த மாட்டேன் பாஸ்டர், நான் இருதயம் உயர்ந்துட்டே தான் இருக்கு. தலை இருதயம் உயர்த்தோம்.
ஆனால் கையை என்ன செய்? உயர்த்து. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31. ஏன்னா இருதயம் மட்டும்தான் உயர்த்துவேன்னு சொல்கிற சிலர் இருக்காங்க பாருங்க சர்ச்சில், இங்கே இல்லை, வெளியில். ஓகே, 341 says, let us lift, no 341, let us lift up our heart. பக்கத்து இருதயத்தையும் தூக்கணும். with our hands unto God in the heavens. அப்போ நீ இருதயத்தை மட்டும் தூக்குறேன்னு சொல்லி கையை தொங்க விட்டுட்டு இருந்தா போதாது. இருதயம் ஆராதனையில் உயரும் போது இந்த பூமியில் உங்க கரங்களும் கர்த்தரை உயர்த்தி ஆராதிக்க வேண்டும். பாஸ்டர் ஒவ்வொரு வாட்டியும் பாட்டு போடுவேன், தலைமையால கொட்டு தலைமையால கொட்டுன்னு. தளர்ந்த கைகளை திடப்படுத்தணும். ஏன்னா இந்த வனாந்தரத்தை நான் எதாய் மாற்ற விரும்புகிறேன், லீபனோன் தோட்டமாய் மாற்ற விரும்புகிறேன். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? மேடையில் நின்று ஒரு மனிதன் மட்டும் துள்ளி ஆடுவதல்ல ஆராதனை. அமர்ந்திருக்கிற அத்தனை பேரும் கையை உயர்த்தி தளர்ந்த கைகளை திடப்படுத்தினால் உங்கள் வனாந்தரத்தை ஜீவ நீரூற்றாய் மாற்றுவார். Lift up your hands in worship. Hallelujah. இன்னொரு கூற்று என்ன சொல்வாங்கன்னா, சபையிலலாம் உயர்த்த மாட்டேன், வீட்டில் உயர்த்திக்கிறேன். அதுக்கும் ஒரு வசனத்தை தேடி வச்சிருக்கோமே. 134ஆம் சங்கீதத்தினுடைய 2ஆம் வசனம், 134:2 of the book of Psalms. Amen. Lift up your hands in the sanctuary and bless the Lord. பக்க சொல்ல, வீட்டில் அல்ல, தனிமையில் அல்ல, சபையின் நடுவில். யார் பார்த்தாலும் எவன் என்ன நினைச்சாலும் என் பெரிய தேவனை நான் துதிப்பதற்கு என் 2 கையை உயர்த்தி அவரை ஆராதிப்பேன்னு உயர்த்துவீங்களா? இன்னிலிருந்து நம்ம ஆராதனையில் கரங்கள் தொங்க விடவே கூடாது. உங்கள் வனாந்தர வாழ்க்கையை லீபனோனாய், கருமேலாய், ஷேரோனாய் மாற்றுவதற்கு, உங்கள் தளர்ந்த கைகளை திடப்படுத்துவதற்கு hands refer to worship and it is the lifting up of our hands. We worship you Lord. Hallelujah. இன்னொரு எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் அது இல்லவே இல்லைங்க. நான் படிக்கிற என் பைபிள் இருக்குங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பக்க சொல்லுங்க, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். I will therefore that men pray everywhere lifting up holy hands without wrath and doubting. கோபம் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல் என் ஜனங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் புதிய ஏற்பாட்டிலும் 2 கரங்களையும் உயர்த்தி. நாங்கள் கையை உயர்த்த மாட்டோம், நாங்கள் எல்லாம் மனசுக்குள்ளே தான் வச்சுப்போம். மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. ஆனால் நான் படிக்கிற என் பைபிளில் என் மனசாட்சியும் என் படிப்போம். நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்களேன். இப்போ நான் உங்களை ஃப்ரீயாக விட்டுறேன். நீங்கள் செய்யணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. என் தேவனுக்கும் ஆராதனையும் தேவை இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா நீ உங்களை உண்டாக்குறதுக்கு முன்னாடி அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே நீ ஆராதிக்கலன்னா அவர் சரிந்தெல்லாம் கீழே விழ போறது இல்லை. ஏன்னா அவர் இட்டர்னல் காட், அவர் நித்திய தெய்வம். ஆனா உன்னுடைய வனாந்தரத்தை தோட்டமாக மாற்றி வெற்றியாய் வாழுவதற்கு பைபிள் தருகிற அறிவுரை, உன் தளர்ந்த கைகளை திடப்படுத்த. the hands of worship refer to worshiping God. பக்க சொல்லுங்களேன், கர்த்தரோடு கூட ஆராதனையிலேயே, சபையிலும் சரி தனிமையிலும் சரி, ஆராதிப்பதில் என் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நான் ஆராதிப்பேன்னு சொல்றவங்க 2 கையை மேல உயர்த்தி சொல்றங்க, நான் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர், உயர்ந்தவர், சிறந்தவர், மாறாதவர், தேவர்களில் சிறந்தவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், உயர்ந்தவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். Praise the Lord. I will give all my praise to him who deserves my praise and worship. Number 2, இப்படி சொன்னார், உங்களுடைய முழங்கால்களை என்ன செய்யுங்கள்? அதுக்குள்ள மறந்துடுறீங்களா யாரும்? 1 தளர்ந்த கைகளை, 2 உங்கள் முழங்கால்களை பலப்படுத்துங்கள். உங்கள் முழங்கால்களை பலப்படுத்துங்கள். முழங்கால்னாவே நமக்கு தெரியும் என்ன சொன்னவங்க ஒரே ஒரு ஆளுக்கு தான் தெரியுது. இவ்வளோ வருஷமாக முழங்கால் இட்டு ஜெபம் பண்ணுவோம், முழங்கால் இட்டுன்னு சொல்லியும் முழங்கால்னா என்னங்கன்னு கேட்டேன். எல்லாம் என்ன இருக்கும்
Okay. Let me give you a verse. 1 Kings 8:54. ஒன்று ராஜாக்கள் 8:54. And so it was when Solomon had made an end of praying. எல்லாம் சொல்லுங்க prayer. Solomon ஜெபித்து முடிக்கிறார். All this prayer and supplication unto the Lord. அவர் ஜெபிக்கிறாரு. Just look at that verse. He arose from before the altar of the Lord. அவன் தேவனுடைய பலிபீடத்தை விட்டு ஜெபித்து எழும்புகிறான். From kneeling on his knees. From kneeling on his knees with his hands spread up to heaven. பக்கத்தில் சொல்லுங்களேன், ஹே சாலமோன், வனாந்தரத்தை செழுமையாக மாற்றணும்னா உங்களுடைய முழங்கால்கள் ஒன்று கை ஆராதனையில் உயர்ந்திருக்கணும், 2 முழங்கால்கள் ஜெபத்தில் மடங்கி இருக்கணும். ஜெபமே பக்க துன்பம் வரும்போது மட்டும் நான் ஜெபிக்கிறவனா இருக்க மாட்டேன், எப்பவுமே நான் ஜெபிப்பேன். 1 தெசலோனிக்கர் 5:17 இப்படி வாசிக்கிறோம். 1 Thessalonians 5 and verse 17. Amen. 1 Thessalonians 5 and 17. Never stop praying. பக்க சொல்லுங்க, எதை நிறுத்தினாலும் ஜெபத்தை மட்டும் நிறுத்தாத. சொல்லல பக்கத்தில் கோச்சிப்பாங்கன்னு சொல்லி இன்னொரு வாட்டி தட்டி சொல்லு, எதை நிறுத்தினாலும் ஜெபத்தை மட்டும் என்ன செய்யாத, நிறுத்தாத. பிலிப்பியருக்கு பவுல் எழுதுகிறார் 4ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தில், Philippians 4 and verse 6, he says, be careful or be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known unto God. நீங்கள் எதை குறித்தும் விசாரப்படாம கவலைப்படாம எல்லாத்தையும் ஸ்தோத்திரங்களோடும் நன்றியோடும் உங்கள் விண்ணப்பங்களை ஜெபத்தில் கர்த்தர்கிட்ட சொல்லிங்களா, வனாந்தரத்தை பூத்து குலுங்கும் லீபனோன் கர்மேல் ஷாரோனாய் மாற்றிக்கொண்டு வெற்றியாய் வாழ உங்கள் தளர்ந்த கைகளை திடப்படுத்தணும். அது ஆராதனை. 2 நான் நினைக்கிறேன், உங்கள் முழங்கால்கள் ஜெபத்தை ரெஃபர் பண்ணுகிறது. ஜெபமே. நிறைய நேரம் பேச வேண்டிய ஒரு விஷயம், நமக்கு நேரம் கடந்து போது. கவலைகளை தாண்டி போக பிலிப்பியருக்கு பவுல் சொல்றார், ஜெபந்தான் வழி. The only way to get over anxiety, எதை குறித்தும் விசாரப்படாமல் கவலைப்படாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணுங்க, ஜெபிக்கணும். நிறைய பேர் ஜெபிக்கிறதே கிடையாது. இப்போ உங்களை திட்டுறதுக்கும் உங்களை கூத்துறதுக்கெல்லாம் நான் வரல, பக்க சொல்ல ஜெபிங்க, அது ஒரே வழி தான் இருக்குது. சிலர்லாம் இருக்காங்க பாருங்க, நான் ஜெபிக்கலாம் மாட்டேன், பண்ணுவேன், பண்ணுற நாள் வரும். ஓகே, ஐ லீவ் இட். நீதிமொழிகள் 16:3 ஒரு வசனம் வாசித்து, let me just explain something to you. I hope you will understand the depth of what I am speaking. 16:3, commit thy works unto the Lord and thy thoughts will be established. தமிழாக்கத்தை படிங்க. உன் செய்கைகளை கர்த்தருக்கு என்ன செய், பக்க ஒப்புவி. இங்கிலீஷில் கமிட். அந்த கமிட் என்ற வார்த்தை எபிரேய மொழியில் கலால் அப்படின்னு ஒரு வார்த்தை 18 முறை பழைய ஏற்பாட்டில் வருகிறது. அந்த 18 முறையில் 11 முறையும் அந்த கமிட்டை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதற்கு அந்த கலால் என்ற எபிரேய வார்த்தையை கமிட் என்று டிரான்ஸ்லேட் பண்ணாமல் இங்கிலீஷில் ரோல் அவே என்று டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்காமே. ஸோ அந்த கமிட் என்ற வார்த்தைக்கு, கலால் என்ற எபிரேய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, டு ரோல் அவே, உருட்டி விடுவதுன்னு அர்த்தம். இருக்கீங்களாங்க? ஜெபத்தை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். ஜெபன்னா என்ன தரங்க, உருட்டி விட்டுருங்க. புரியல? கலால் என்ற வார்த்தையினுடைய பின்னணியத்தை சொல்ல போகிறேன். இருக்கீங்களா உயிரோட? கொஞ்சம் ஆழம்னா நம்மால் அப்படியே விட்டுருவான். அப்போ தாங்க சிந்தனை கொஞ்சம் ஏகப்படுத்தணும். முடிக்கிறேன். த வேர்ட் ஹேஸ் அ பேக்ரவுண்ட். அந்த எபிரேய வார்த்தையினுடைய பின்னணி என்னன்னா, கேரவனில், பயணக்கூடங்களில் புனித பயணங்கள் இஸ்ரவேல் செல்வார்கள். அந்த நாட்களில் ஒட்டகத்தின் மேல் செல்வார்கள். they would go on camels. என்ன பண்ணுவாங்களா, நிறைய 10 ஒட்டகம் 12 ஒட்டகம் நிறைய போகும்போது மொத்த பாரங்களையும், எல்லா லோடு இருக்குது பாருங்கள், லோடு பாரம் எல்லாம் சொல்லுங்க பக்கத்தில் பாரம், அது எல்லாத்தையும் ஒரு ஒட்டகத்தின் மேலே வைப்பாங்களாம். ஆமேன். சைஸ் ஆஃப் த பேர்டன் ரொம்ப பெருசாக இருக்கும், அதை ஒன்று மேலே வச்சுருவாங்களாம். அது சுமந்துட்டு போயிட்டே இருக்குமா.
கிட்டத்தட்ட யூஸ்வலாக குடிக்கிறத விட 4லேருந்து 8 மடங்கு அதிக தண்ணி அந்த ஒட்டகம் குடிக்கும். காரணம் அது என்ன சுமக்குது? பாரம் சுமக்குது. அது பாரம் சுமந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க, நிறுத்துவாங்க. அந்த நிறுத்தும் போது அந்த ஒட்டகத்தினுடைய பழக்கம் எப்படின்னா, அது முழங்கால் படியிட்டு இருக்கீங்களா, அவங்க அது முழங்கால் படியிட்டு இப்படி சரிக்குமா. சரித்த உடனே அந்த மேலே வச்சுக்கிற மூட்டையெல்லாம் கலண்டு கீழே விழுந்துருமா. அது திரும்ப எழுந்து நின்று தண்ணியை குடிக்குமா. அந்த வார்த்தையிலேருந்து தான் கம்மிட் என்ற கலால் வார்த்தையை எடுத்திருக்காங்க என்று பின்னணியத்தை சொல்லுகிறவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்? ஏதோ பேசிகிட்டு இருக்கார். ஜெபத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஜெபம்னா என்ன தெரியுமாங்க? நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் சென்று இந்த வனாந்தர வாழ்க்கையில் எவ்வளோ பாரங்கள், அந்த பாரங்களை தமிழில் ஒப்புவி, இங்கிலீஷில் கம்மிட்டு, இன்னொரு வார்த்தை ரோலவே, அந்த ஒட்டகம் குனிஞ்சு கீழே போடுற மாதிரி அந்த பாரத்தை இயேசுவின் பாதத்தில் வைத்து விடுவதுதான் ஜெபம். உங்கள் முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? சிலர் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் பாரம் நீங்களேனா, பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர், பதில் தருவார்னு கூட நான் சொல்லலை. ஆனால் ஜெபம் பண்ணால் பாரம் எங்கே போதுங்க? நீ சுமக்க வேண்டிய பாரத்தை அவர் பாதத்தில் வைக்கிறீங்க. என்னை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். உங்களையும் உங்களையும் என்னையும் கடவுள் படைப்பில் எப்படி டிசைன் பண்ணியிருக்காருனா, இந்த வனாந்தர வாழ்க்கையின் பாரங்களை ரொம்ப நாள் நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது? சுமக்கக்கூடாது. அதை கொண்டு போய் இயேசுவின் பாதத்தில் கம்மிட் பண்ணி, ரோலவே பண்ணி, அதை பாரத்தை அவர் மேலே, அவர் பாதத்தில் கவுத்து போட்டுட்டு நீ எழுந்து வந்தினா, ஒருவேளை உடனே பதில் கிடைக்கலனாலும் ஜெபத்தினுடைய வெற்றி எங்க தெரியுமாங்க? பாரங்களை கர்த்தர் பாதத்தில் வைப்பதுதான் உங்கள் வனாந்தரத்தை ஷாரோனாய் மாற்ற, லீபோனோனாய் மாற்றுவதற்கு உங்கள் முழங்கால்களை நீங்கள் பலப்படுத்தணும். உங்கள் கரங்களை உயர்த்தி நீங்க ஆராதிச்சு புரிஞ்சிருந்தா நீங்க ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. ஹல்லேலூயா. பக்க சொல்லுங்களேன், இதுக்கு மேலே என்னால் சுமக்கவே சொல்றீங்களா? நிறைய நேரம் முடியல பாஸ்டர், எவ்வளோ தாங்கணுமோ அவ்வளோ. இப்போ என்ன செய்யணும்? ஒட்டகங்கள்லாம் வந்திருக்கா? இந்த உயரமாக அப்படி நடந்து திடீர்னு முழங்கால் என்ன செய், கொஞ்சம் மடிச்சிட்டு மேலே இருக்கிற பாரத்தை கவுத்து போட்டுட்டு எழுந்து போயிட்டே இரு. வனாந்தரமாக இருந்தாலும் அது நடுவில் வாழ்க்கையை தோட்டமாய் மாற்றுகிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். Let me close. Amen. சர்ச்சில் ஆடுங்க யாரோ வந்திருக்கீங்களா? எல்லாம் ஆடுகள் தான். நீங்கள் எங்கள் மெய்ப்பர், நானுங்கள் உங்கள். இப்போ நம்ம சஃபாரி போகிறோம் துபாயிலையோ ஏதோ ஒரு வனாந்தரம் இருக்கிற இடத்துல சஃபாரி போகிறோன்னு வைங்களேன். எங்கேயாவது ஆடுகள் மேலே பாரத்தை வச்சுட்டு போகிறாங்க? எங்கேயுமே எனக்கு தெரிஞ்ச ஏன் அறிவில் 4 ஆடை கூப்பிட்டு அது மேலே லோடுவேன். கழுதை கூட வைப்பாங்க. அதிகமாக தூர பயணத்துக்கு ஏதாவது ஒட்டகத்தை பயன்படுத்துவாங்க. ஆனால் ஆடுங்க மேலே லோடை வச்சு நான் பார்த்ததே. ஏன்னா அதை சுமக்கிற டிசைனில் கர்த்தர் ஆடை உண்டு பண்ணலை. நானும் யாருங்க? ஆடுங்க. பாரம் சுமக்க அல்ல, நீங்கள் பாரம் ஒட்டகத்தை போல அவர் பாதத்தில் வைக்க தான் இருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் பாரங்கள் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என் அண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். Put it at the feet of Jesus. கஷ்டம் இருக்கா? இப்போதான் ஒருத்தங்க சொன்ன ஞாபகம், நீங்கள் சாட்சி இந்த வருஷத்துக்குள்ள எழுதி முடிப்பீங்க பாஸ்டர், அதனால எல்லாமே வருஷ கடைசியில் தான் நடக்குது. எப்போ நடக்குதுன்றதெல்லாம் பிரச்சனை. பாரத்தை யார் மேலே வைக்கிறீங்க? கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் உங்களை என்ன செய்வாராம்? I have no time, I got to go. Let me close. And number 3:35:4 says, say to those who are fearful hearted. பக்கத்தில் அன்பா கேளுங்களேன், பயப்படுறியா? இப்போ சொல்லுங்க, பயப்படாத, தைரியமா இரு. அவர் வருவார். அவர் வந்தார்னா
எல்லாத்தையும் சரி பண்ணுவார். இந்த 3 வார்த்தைகளோடு இன்னைக்கு வீட்டுக்கு போகிறவங்க வாழ்க்கை ஒரு இல்லையா சொல்ல மாட்டீங்களா? பி ஸ்ட்ராங். பைபிளில் பலன் கொண்டு திடமனதாயிரு என்ற வார்த்தையை ஒரே மனுஷனை பார்த்து 7 முறை சொல்லப்பட்டது. யார் அந்த மனுஷன் சொல்ல முடியுமா? ஜோஷுவா. ஆமென். ஜோஷுவா என்ற ஒரு மனிதன் 7 முறை சொல்லுகிறார். 3 முறை மோசே சொன்னார், ஜோஷுவா நீ பலன் கொண்டு தைரியமாறு, நீ தைரியமாறு, நீ தைரியமாறு அப்படின்றார். 3 முறை கர்த்தர் சொன்னார், ஜோஷுவா நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, உன் யுத்தங்களை நான் ஜெயிப்பேன். ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள், ஆமென், ஜோஷுவாவை பார்த்து ஜனங்க சொல்றாங்க, ஜோஷுவாவை எங்க தலைவரே நீ பயப்படாத, கவலைப்படாத, நாங்களாம் உங்க கூட இருக்கிறோம், நீ பயப்படாம திடமனதாயிரு, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஒரு வசனத்தை எடுத்து காட்டலாம், நமக்கு நேரம் இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மோசே மரித்த போது கர்த்தர் சொன்னார், மோசே சொன்னார் 3 முறை. இப்போ மோசே இல்லை, மோசே மரிச்சிட்டார். இதயம் பாரப்படும் போது, பயப்படும் போது, யுத்தங்கள் அவனுக்கு முன்னே நிற்கும் போது கர்த்தர் சொல்றார், உன் தாசனாகிய மோசே மரிச்சிட்டான், நீ பலன் கொண்டு 3 பேரை தடைய தைரியமா இரேன், கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். இந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க, ஜோஷுவாவே பலன் கொண்டு தைரியமா இரு, இந்த விஷயத்துல சீக்கிரம் கடவுள் உனக்கு வெற்றிய தர போகிறார்னு சொல்லிட்டு கையா நல்லா தட்டி வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? தாவீதினுடைய மரணப்படுக்கையில், தாவீதின் வாழ்க்கையின் மேல் சூரியன் அஸ்தமிக்க தொடங்கிய போது 1 ராஜாக்கள் 2:2 சாலமோனை பார்த்து அவர் சொல்றார், ஐ கோ த வே ஆஃப் ஆல் தி எர்த். நான் உலகத்தை விட்டு போக போறேன். Sun is setting upon my life. I am going to leave this earth. But Solomon, be strong therefore and shew thyself a man. ஆம்பளையா இருறா, தைரியமா இருறா, உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். நல்லா கேட்டுக்கோங்களேன், இந்த வனாந்தர வாழ்க்கையில் பல பிரச்சனையில் போகிற உங்களுக்கும் எனக்கும் இந்த 3 விஷயங்களை ஏசாயா சொன்னார். ஒன்று, உங்களுடைய தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், அது ஆராதனை குறிக்கிறது, அது செஞ்சிட்டே இருங்க. 2, உங்கள் முழங்கால்களை பலப்படுத்துங்க, அது ஜெபத்தை குறிக்கிறது. 3வது, உங்கள் இருதயம் அவ்வப்போது கலங்கி உடைஞ்சிட்டு இருக்கு பாருங்க, அதை தைரியமா வச்சுக்கோ, ஏன்னா உன்னோடு இருக்கிற நான் யுத்தத்தில் பெரியவர், உனக்கு நான் வெற்றியை தருவேன்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்திராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? திமோத்தியோ இளைய ஊழியக்காரன், திமோத்தியோவை பார்த்து 2 திமோத்தியோ 2:1 மூத்த தகப்பனாயிருந்த ஊழியக்காரர் பவுல் அப்போஸ்தலர் இப்படி எழுதுகிறார், you therefore my son be strong in the grace that is in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் நீ தைரியமாய் ஸ்ட்ராங் ஆயிரு. ஏன்னா எது நடக்கும் நடக்காது நீ கவலைப்படாத. ஏன்னா இந்த பூமியில உனக்கு நடக்க போகிற நிறைய விஷயங்கள் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவினால நடைபெறும். நான் தைரியமா இருப்பேன்னு சொல்றவங்க மட்டும் தலைமையில கையை தட்டி இதுவரைக்கும் சொல்லாத ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல சொல்லுங்க, தைரியமா இரு. இப்போ நீங்க என்ன கேட்பீங்க, அது எப்படி பாஷை, எப்படி தைரியமா இருக்கணும்? so simple. how do you be strong? நான் எப்படி தைரியமாக இருப்பேன்? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, பைபிளில் இருந்த வார்த்தை, அது உங்கள் எங்கே வந்து விழுது? கடவுள் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தந்தா அந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. உபாகமம் 6:6 நிறைய வசனம் நேரம் இல்லை. 6:6 of Deuteronomy, all these words which I command you today shall be in your heart. ஹார்ட்டை பற்றி தான் பேசுகிறோம். வசனம் எங்கே இருக்கணுங்க? ஹார்ட்டில் இருக்கணும். 11:18 உபாகமத்தில் வாசிக்கிறோம், therefore you shall lay up these words of mine in your heart. 11:18 ஆமென். 119 சங்கீதம் 11 வாசிக்கிறோம், உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் மறைத்து வைத்தேன். பக்கம் தைரியமாக இருக்கணுமா? பயமாக இருக்கு பாஸ்டர். அதுக்கு நடுவில் எப்படி தைரியமாக இருக்கிறது? எப்படிங்க? வார்த்தையை இருதயத்தில் காத்துக்கோ. நிறைய 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 சொல்லணும். let me close. ராத்திரி
தூக்கத்தின் நடுவில் ஏதோ ஒரு விஷயத்தில் கலங்கி எழுந்திருப்பீங்க நிறைய பேர். 3 பேர் தான், மற்றெல்லாம் வீராதி வீரர்கள். நான் ஒருத்தன் தான் ஏன் பயந்தாங்க. ஓகே, நீங்கள் எழும்புறீங்களோ? நிறைய நாள் நான் எழுந்திருக்கேன், இது என்ன ஆகுமோ என்று கலங்கி எழுந்திருக்கேன். ஐ வேக் அப் இன் த மிடில் ஆஃப் த நைட். எங்கே போய் யார்கிட்ட சொல்ல முடியும்? சிலதை தாங்க மனிதன்கிட்ட சொல்ல முடியும், சிலது யார்கிட்டையும் சொல்ல. அந்த நேரத்தில் படுக்கையிலே நான் உன் வார்த்தையை தியானிக்கிறேன். நல்ல ஒரு அறிவுரையை சொல்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் அதை எஃபெக்டிவ் ஆக்குவீங்க எனக்கு தெரியாது. லை டவுன் பேக் ஆன் தட் பெட். எத்தனை வருஷமாக இந்த செய்திகளை கேட்குறீங்க? உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிற வார்த்தையை உங்கள் வாயால் அறிக்கை செஞ்சு தியானிக்க தொடங்குங்கள். என் பள்ளத்தாக்கின் அகோரத்தில் என்ன நடக்குமோ என்ற கலக்கத்தில் நான் ராத்திரி பயந்து விழித்து எழும்பும்போது என் இருதயத்தில் மறைந்திருக்கிற ஒரு வார்த்தை, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்னை அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் புல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அவர் என் சத்துருக்களுக்கு முன்பாக இருக்கீங்களாங்க. இன்னொரு முறை, அவர் என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் வழிந்து ஓடுகிறது. நன்மையும் கிருபையும் என்னை ஆயுசு நாள் எல்லாம் தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய். நல்லா கையை தட்டி இதை ஒரு 3 முறை இந்த கடமைக்கு சொல்றவங்க இருக்காங்க. கர்த்தர் மேய்ப்பரா இருக்க, நான் தாட்சி அடை அப்படி சொல்லாம கருத்தா சொல்லிட்டு ஒரு 3 முறை 4 முறை சொல்லிட்டு அந்த தலகாணி கொஞ்சம் தலை மேல வச்சு உருண்டு படுத்துப்பார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என் பிரியமானவனுக்கு நான் நித்திரையை கொடுக்கிறேன் என்ற தெய்வம் இருதயத்தை பலப்படுத்துவார். இந்த வனாந்திரம் நிறைஞ்ச வாழ்க்கையில், கஷ்டங்கள் நிறைஞ்ச வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நீர் நாட்டின லேபனோனின் மரங்களையும் கர்மேலுடைய செழுமையையும் ஷாரோனின் மகத்துவங்களை நான் சுதந்திரிக்க வேண்டுமானால் கர்த்தர் சொல்றார், நீ இந்த 3 காரியத்தை செய். 1, உன் தளர்ந்த கைகளை ஆராதனையில் திடமானதாயிரு. 2, உன் முழங்கால்களை பலப்படுத்த ஜெபத்தில் தரித்திரு. 3வது, கஷ்டங்களும் பயங்களும் வரும்போது வசனத்தை கொண்டு உன் இருதயத்தை தைரியமாய் வைத்துக்கொள். எல்லாம் உனக்கு வெற்றியாய் நடைபெறும். It may sound so simple. Worship, prayer, word. 3 பேரை தட்டுச்சலாம். worship, prayer, word. worship, prayer and word. இது 3 இருக்கிற வரைக்கும் ஒரு சபை வளர்ந்துட்டே இருக்கும். அது நல்லா இருக்கும். இதில் நீங்கள் திடமா இருந்தா உங்க வில்டர்னஸை நீங்கள் தோட்டமாய் மாற்றுவீர்கள். வனாந்திரம் வயல்வெளி ஆகும் நேரம் உங்களை வெற்றியாய் நடத்துவார். இப்படி சொல்லி முடிச்சிடறேன். ஒரு நிமிஷம். இவ்வளோ சொல்லிட்டு அது சொல்லலைன்னா என் மனசு ஆறவே ஆறாது. லிசன் கேர்ஃபுல்லி, நல்லா கேட்கணும். இன்னொரு நாள் விவரிக்கலாம். எவ்ரிபடி தட் இஸ் சிங்கிங் இஸ் நாட் வர்ஷிப்பிங். நம்பர் 2, everybody that is praying is not committing. And everybody that hears the word is not drinking the living water. பாடுறாங்க ஆனால் ஆராதிக்கலை, ஜெபிக்கிறாங்க ஆனால் பாரத்தை அவர் பாதத்தில் வைக்கிறதில்ல, பைபிளை படிக்கிறாங்க, வசனம் கேட்குறாங்க ஆனால் அந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறதில்ல. சும்மா அப்படியே பார்த்து, என்ன பாஸ்டர் அவரு, இன்னும் ஒரு 30 வருஷத்தை அவர் போயிடுவார். அப்புறம் வேற பாஸ்டர் தான் நீ தேடணும். பாஸ்டரை தேடாத, வசனத்தை தேட. I close. இருக்கீங்களாங்க? Just because somebody is singing doesn't mean they are worshiping. Just because somebody is praying doesn't mean they are casting the burden unto God. Just because somebody is reading the Bible doesn't mean they are drinking the living water. யார் எப்படியோ எனக்கு தெரியாது, நம்ம மாறணும். எத்தனை பேர் 2 கரங்களை உயர்த்துவீங்க? தேவனை ஆராதியுங்கள். உங்கள் முழங்கால் அவ்வப்போது கர்த்தர் சமூகத்தில் மடிக்கணும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார்.
கையை கீழே போட்டுருங்க. முடிச்சிட்டேன். இந்த செய்தியை கேட்டிங்களா? கொஞ்சமாவது புரிஞ்சுதா? இந்த செய்தியை நீங்கள் மறக்காமல் காலமெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் தரேன். இன்றைக்கி வீட்டுக்கு போய் உங்கள் வீட்டில் இருப்பாங்க பாருங்கள், சொந்தம் பெந்தம் யாராவது வருவாங்க பாருங்கள், உட்கார வச்சு பிளேடாக போடும். எங்கள் பாஸ்டர் இன்னைக்கு தான் பிரசங்கம் பண்ணார், உட்கார கேளு அப்படின்னு 10 நிமிஷம் போட்டு தள்ளிடு. நீங்கள் போய் அந்த செய்தியை திரும்ப அவங்ககிட்ட சொல்கிறீங்க பாருங்க, அது உங்கள் இதயத்தில் பதிஞ்சு நிற்கும். இல்லைனா அது வழியருகே விழுந்த விதையை போல ஒன்றுமில்லாமல் போய்விடும். Take this message and you go and preach it to somebody and it will stay in your heart. Shall we stand in the presence of God? I want to pray for you. That's it. Thank you. வனாந்திரம் வயல்வெளியாகும் நேரமே, வெட்டாந்தரை நீர்த்தடாகமாக மாறுமே, வயல்வெளி காடாக எண்ணப்படுமே, பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே, பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. ஒன் லாஸ்ட் டைம் தலைக்கு மேல கரங்களை. 1 2 3. வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடும், காடு வேலி கழித்து செழிக்கும், லீபனோனின் மகிமை வாருமே, கருமேல் ஷாரோன் அழகு பெருகுமே. வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடும், காடு வேலி கழித்து செழிக்கும், லீபனோனின் மகிமை வாருமே, கருமேல் ஷாரோன் அழகு பெருகுமே. வனாந்திரம் வனாந்திரம் வயல்வெளியாகும் நேரம், வெட்டாந்தொரை வெட்டாந்தொரை நீர்த்தடாகமாக மாறுமே, வயல்வெளி காடாக எண்ணப்படுமே, பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடும். வனாந்திரத்தில் வனாந்திரத்தில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. நல்ல ஆண்டவரே, இன்னும் உம்மை ஆராதிக்க ஜெபத்தில் எங்கள் பாரங்களெல்லாம் உங்க பாதத்தில் வச்சு, that is the way we are designed. We can't carry burdens for too long. Sheep are not designed that way. எல்லாத்தை விட வார்த்தையை இதயத்தில் மறைத்து கொண்டு இந்த கஷ்டம் நிறைந்த உலக வாழ்க்கையில், இந்த வனாந்திர பாதையில் அதை ஜீவநீரூற்றாய் தோட்டமாய் மாற்றிக்கொள்ள கிருபை தாங்க வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைங்கள்லாம் இந்த வாரத்திலேயே பெரும் வெற்றிகளை காணணும், வாழ்க்கை நலமாக இருணும், ஜெபங்களுக்கு பதில் வந்துடணும், நல் மனிதர்கள் வழியாய் வரட்டும், தோட்டத்தில் நின்று களி கூறுவார்களாக. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, கரங்களை உயர்த்தி தான் சொல்லுவேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. You have a blessed week. We are praying for you. Thank you.